என்னடா பாடு டென்ஷன் ஆயிட்டியா? ஆளுங்க 20 பேரை வெட்டி போட்டா நீ என்ன பெரிய பீச்சாவா? ஏய், உன்னை தான் நாங்க எதிர்பார்த்தேன். உன் நல்ல நேரத்துக்கு நீ அங்க வரல. கெட்டவனுக்கு நல்ல நேரம் ரொம்ப நாள் இருக்காது. உன் கெட்ட நேரத்துக்கும் என் நல்ல நேரத்துக்கும் மவன சீக்கிரமே என்கிட்ட மாட்டுவடா. சனியன் சகட. சனியங்கிறத நான் வச்சுக்கிட்ட பட்டம் இல்ல, மக்கள் எனக்கு வச்ச பட்டம். புடிச்சா விட மாட்டேன். டேய் பருப்பு, நான் உனக்கு ஜென்ம சனிடா. நான் பார்த்தாலே நீ வெந்து வெந்து செத்துருவேன். டேய் 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 டேய், கத்தியே செத்துறாத. நீ என் கையால சாகணும். பீச்சா. ஏப்பா அங்க என்னப்பா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாரும்? சீக்கிரம் தூக்கும்பா தூக்குப்பா தூக்குப்பா சீக்கிரம் தூக்கு. ஊர்ல வெட்டியா வேலை வேணாம் தான் நான் இங்க வந்து போலீஸ்காரனா சேர்ந்தேன். இங்கேயும் இதே வேலை தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. உங்களுக்காவது வெட்டியான் வேலை, ஆனா எனக்கு ஒட்டியான் வேலை. சார், கேஸுக்கு முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சிருச்சா சார்? முண்டம், இது கேஸுக்கு இல்லடா, ஜூஸுக்கு. ஏன் சார், கொலை பண்ணவன் அருவாளால வெட்டாம சூலாயத்தால குத்தி இருந்தான்னா நல்லா இருந்திருக்கும்ல? ஏன் 3 எலுமிச்சம்பழம் கிடைச்சிருக்குமே. மோனி சார், என்னையா கொலையாளி பத்தி ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? எனக்கு எதுவும் கிடைக்கல சார், ஆனா இவருக்கு கிடைச்சிருக்கு. ஏய், என்னையா நகை சுத்தியா? இல்ல சார், சுத்தி சுத்தி தேடினதுல இது மட்டும் தான் சார் கிடைச்சது. சார், மூஞ்சி பூரா சந்தனத்தை பூச்சிட்டு பூந்து விளையாடி இருக்கான் சார். இந்த காலனில ஒரு பயலுக்கு அவன் அடையாளம் தெரியல. மொத்தம் எத்தனை பேரை போட்டிருக்கான் சார்? மொத்தம் 21 பேர் சார். அதுல 20 பேர் ரவுடி பசங்க, ஒரே ஒரு இன்ஸ்பெக்டர். ஆனா அவரும் பொறுக்கிதான் சார். ஏய், என்னையா சப்போர்ட்டா? இல்ல சார், ரிப்போர்ட் சார். ஹலோ, இனிமே சிட்டில நீங்க இதே மாதிரி நிறைய பொணங்களை பொறுக்க வேண்டியிருக்கும். ரவுடிகளை நீங்க அடக்க மாட்டீங்க, நான் கொண்டு குவிக்கிறேன். அடக்கமாவது பண்ணுங்க. ஏய், யார் நீ? என்ன கிண்டலா? கிண்டல் இல்ல, சவால். சிட்டில ஒரு கமிஷனர், 4 ஜாயின்ட் கமிஷனர், 17 டெபுட்டி கமிஷனர், 61 அசிஸ்டன்ட் கமிஷனர், 167 இன்ஸ்பெக்டர், 300 சப் இன்ஸ்பெக்டர், 1000 பொம்பளை போலீஸ், 10,000 ஆம்பளை போலீஸ், மொத்தம் 11,550 பேர் சாதிக்க முடியாதத நான் ஒரு ஆள் சாதிச்சு காட்டுறேன். ஒரு ரவுடி இல்லாம அழிச்சு காட்டுறேன். ஏய், நீ ஒவ்வொரு ரவுடியா கொண்டு போடுவ, போலீஸ் என்ன வேடிக்கை பார்க்கணும்னு நினைச்சியா? போலீஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கி பண்றதுக்கு இது ஒன்றும் ஊர்வலம் இல்ல, கிரிவலம். அந்த ஆண்டவன் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். ஒரு பையில நொட்ட முடியாது. வையா போன. ஏய் சிவகிரி, நீ எப்போ வந்த? 2 நாள் ஆச்சு. அப்போ ஒன்று பண்ணு, நீ போய் வீட்டில் இரு. எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்கு, முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஃப்ரீயாக பேசுவோம். அப்படி என்னடா அர்ஜென்ட்டு? எவனோ ஒருத்தர் 20 ரவுடிகளை கொண்டுட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் வர கொண்டு இருக்கான். மீட்டிங்னு டிபார்ட்மெண்ட்டே பயங்கர டென்ஷனில் இருக்கு. பத்தாவதுக்கு கமிஷனர் வேற மிரட்டியிருக்கான். நான் உடனே போய் அவன்டா. கமிஷனரை மிரட்டினானா? அப்படி என்னடா மிரட்டினா? அதெல்லாம் போலீஸ் சீக்ரெட்பா. டேய், நான் உன் ஃப்ரெண்டு தானே, சொல்றா. டேய், போலீஸ் சீக்ரெட்டை பெத்த புள்ளைகிட்ட கூட சொல்லக்கூடாதுடா. ஏய், என்னடா பெரிய சீக்ரெட்? சிட்டியில் ஒரு கமிஷனர், 4 ஜாயின்ட் கமிஷனர், 17 டெபுட்டி கமிஷனர், 61 அசிஸ்டன்ட் கமிஷனர், 167 இன்ஸ்பெக்டர், 300 சப் இன்ஸ்பெக்டர், 1000 பொம்பளை போலீஸ், 10,000 ஆம்பளை போலீஸ், மொத்தம் 11,550 பேர் சாதிக்க முடியாததா நான் ஒருத்தன் சாதிச்சு காட்டேன். ஒரு ரவுடி இல்லாம அழிச்சு காட்டேன். இதானே? டேய், உனக்கு எப்படி? துர்கா காலனியில் ஒரு இன்ஸ்பெக்டர், 20 ரவுடிங்க, அருவா, எலுமிச்சபழம், கமிஷனரை மிரட்டினது எல்லாம் நான் தான். நீ ஏதோ தப்பான ரூட்ல போறேன்னு நினைக்கிறேன். ஏய், ஏரா தப்பு? தப்பு. போலீஸுங்கிற பேர்ல மாசம் மாசம் சம்பளம், தீபாவளி போனஸ், பொங்கல் போனஸ், 10க்கு குவார்டர்ஸ்ல வீடு. எதுக்கு அதெல்லாம்? எதுக்கு? ரவுடிகளை ஆட விட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கா? ஏய், கண்ணப்பன் யாரா? அவனுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டா அவனுக்கு வேற என்னடா தெரியும்? அவனை இங்க தான்டா கொண்டானுங்க. அவனை கொன்னது யாருன்னு எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். பிடிக்க முடியுமா? டேய் கிரி, நாம நினைச்ச மாதிரி நடந்துக்கிறதுக்கு நம்ம ஊர் இல்லடா, மெட்ராஸ்டா.
என்னடா மெட்ராஸ் மெட்ராஸ் மெட்ராஸ்? என்ன பூச்சாண்டி காட்டுறீங்களா? என்ன பயமுறுத்துறீங்களா? இதுல மனுஷ பாலுங்க வாழ்ற ஊர் இல்லையா அது? என்ன மனுஷங்க வாழவே முடியாதா? டேய், இது நம்ம தமிழ்நாட்டோட தலைநகரம்டா. தருதல நகரமா இருக்கு. இங்க இருக்கிற சாதாரண வியாபாரியில இருந்து பெரிய பெரிய அதிகாரிங்க வரைக்கும் நம்ம ஊர் ஆளுங்க. இங்க வாழ்றவங்கள முக்காவாசி பேர் கிராமத்தாய்ங்க, கிராமத்து பொம்பளைங்க. வேளச்சேரில ஒரு பொண்ணை எவனாவது கொண்டுட்டானா அங்க இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டி தொட்டில இருந்து, அந்த கிராமத்துல இருந்து இந்த கிராமத்துல இருந்து போன் பறக்குது. ஐயோ உங்க ஏரியால இந்த மாதிரி ஆயிப்போச்சாமே, பார்த்து இருந்துக்கங்கன்னு பதறாங்க. அண்ணா நகர்ல ஏதோ ஒரு குடும்பத்துல பாம்பு அடிச்சா அங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தமிழ்நாட்டுல மூல முடுக்குல இருந்து அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமா மச்சான் ஒவ்வொரு கிராமத்துல இருந்தும் உங்களுக்கு ஒண்ணு ஆகலேன்னு போன்ல கதறாங்கடா. இங்க ஏதாவது ஒரு ஏரியால ஒண்ணு நடந்தா கூட அது நம்ம நாட்டுல எங்கேயோ இருக்கிற கிராமம் வரைக்கும் பாதிக்கும். மெட்ராஸ் தனி ஊருன்னு நினைச்சியா? தமிழ்நாடு. இங்க மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் புயல் அடிச்சாலும் பூகம்பம் வந்தாலும் தமிழ்நாடு எல்லா வரைக்கும் பாதிக்கும். இங்க அமைதியா இருந்தா தானே தமிழ்நாடு அமைதியா இருக்கும். என் தங்கச்சிக்காக இந்த ஒரு அண்ணன் இல்லடா, என்ன மாதிரி லட்சக்கணக்கான அண்ணனுங்க தங்கச்சி மெட்ராஸ்ல கட்டி கொடுத்துட்டு தவிக்கிறானுங்க. எங்க அப்பா அம்மா மாதிரி ஒரு அப்பா அம்மா இல்லடா, லட்சக்கணக்கான அப்பா அம்மா பொண்ணை இங்க கட்டி கொடுத்துட்டு பையனை வேலை காமிச்சிட்டு வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க அந்த நெருப்புல குளிர் காயறீங்க, நான் அதுல வெந்து வந்திருக்கேன்டா. பொறுக்கைகள் அழிக்க நீங்க நினைச்சீங்கன்னா முடியும், நினைக்க மாட்டீங்க, முடிக்க மாட்டீங்க. இந்த கிரி நினைச்சிட்டான், முடிச்சிருவாண்டா. நீ என்னதான் சொன்னாலும் நீ செஞ்சதெல்லாம் சட்டப்படி தப்பு. இப்ப நினைச்சா நான் உள்ள தூக்கி உள்ள போட முடியும். எத்தனையோ அக்யூஸ்ட் தூக்கி நான் உள்ள போட்டிருக்கேன். எம்எல்ஏ ஃபோன் பண்ணா, மந்திரி ஃபோன் பண்ணா நான் உங்களை வெளியே விட்டுருக்கேன். அதே மாதிரி எவனோ ஒருத்தன் உனக்கு ஃபோன் பண்ணதான் நினைச்சு உன்னை விட்டுறேன். நீ ஊருக்கு ஓடி போயிடு. நீ இதே எண்ணத்தோட தெரிஞ்சனா உன்னை நானே உள்ள தூக்கி போட்டுருவேன். போலீஸா பேசுறீங்களோ? போலீஸ்ன்ற பவர்ல பேசுறீங்களோ? டேய், நீ பெரிய போலீஸ் பருப்புனா, உனக்கு அந்த பவர் இருக்குனா, இந்த ஆம்பளை போலீஸ் யூனிஃபார்ம் குள்ள இருக்கிறவன் ஆம்பளைனா, உங்க ஏரியால எவனாவது ஒரு ரவுடி அட்டகாசம் பண்ணிட்டு இருப்பான்ல, அவனை தூக்கி உள்ள வச்சிரு. ஒரு நாள் 24 மணி நேரம் அவனை உள்ள வச்சு காட்டுறா. அவனை வெளியே விடாம உள்ள வச்சு காட்டு. மறுநாள் நீ என்னடா என்ன அரெஸ்ட் பண்றது? நானே கமிஷன் ஆபீஸ்க்கு போறேன். கமிஷன் முன்னாடி நின்று 21 பேரை கொண்டது நான் தான், உனக்கு போன் பண்ண வெண்ணையை நான் தான் சொல்லி சரணடைஞ்சிடறேன்டா. விடிஞ்சா தெரியும் ட்ரெஸ் மட்டும் தான் ஆம்பளையா இல்ல நீ ஆம்பளையா.